ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் நம்ம ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வுகள் என்னென்னலாம் இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வுகளில் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் ப்ரொமோலே பார்த்துருப்பீங்க. ஒரு எவிக்ஷன் இருக்க போது, அப்புறம் பார்வதிக்கும் கமரிதுக்கும் போட்டு அடிக்கிறாங்க, ஒரு டாஸ்க் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தான் தெரியும். ஸோ ஃபஸ்ட் ப்ரோமோ வந்து பெருசாக அந்தளவுக்கு இல்லை, கரெக்டாக. ஸோ ஜஸ்ட்டு வந்து விஜய் சேதுபதி வந்து தான் போயிடுவார் அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது. ஸோ பொறுப்பை பற்றி பேசுகிறேன்னு சொல்லியிருப்பார், இவ்வளோ தான். ஸோ இதை வச்சு நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச சோர்ஸ் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓரளவு கம்ப்ளீட்டாக இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அதை நான் உங்கள்கிட்ட கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் டீலக்ஸோடைய பவர் என்ன, ஹவுஸோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, பிபி ஹவுஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படிங்கிறது வந்து கேள்வி கேட்கப்படுது. அது ஜென்ரலாக வந்து கேட்டுட்டு இருக்காங்க, ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் இருப்பாங்கல்ல, அதாவது பர்டிகுலராக அந்த லக்ஸரி டீலக்ஸ் வண்டியில் ஏறுறவங்க. ஸோ அவங்க வந்து கேமை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போங்க, நீங்கள் வந்து சும்மா மிச்சர் சாப்பிட்டு உட்காந்துருக்காதீங்க, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இது ஒன்று. ஓகே, இப்போ நீங்கள் கவனிச்சுன்னா தெரியும், சூப்பர் டீலக்ஸ் பவர்ஸு ப்ளஸ் வந்து ஹவுஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, அது போக இவங்களே ஆட சொல்லிட்டாங்க. அப்போ பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்களும் வந்து கம்முன்னு இருக்கணும், கரெக்டாக. கம்முன்னு இருக்காமல் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பிக் பாஸ் வீட்டில் இருந்தும் வந்து அவங்களுக்கு டஃப் கொடுக்கணும். அப்போ தான் வந்து கேம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். அதுவும் டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்து நம்ம வியானாவும் அரோராவும் எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிபி பவர்ஸ் இருக்குது, டீலக்ஸ்க்கு வந்து என்னென்ன பவர், அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்க, ரூல்ஸ் என்ன, டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும். அடுத்து நீங்கள் ப்ரொமோ பார்த்துருப்பீங்க. ப்ரொமோவில் வந்து ஹேட்டர்ஸ் யாருக்கு இன்க்ரீஸ் ஆகிறாங்க, யாருக்கு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. அதில் வந்து கமுருதினும் பார்வதியும் ரொம்ப ஹேட்டர்ஸு. ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது வந்து நம்ம தர்பூசணி பழம், வாட்டர்மெலன் அப்படிங்கிறது நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம். ஸோ இது ஒன்று. அடுத்து கேம் பிளே எப்படி விளையாட போகிறீங்க, இனிமேல் பிஹேவியர் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இனிமேல் நீங்கள் போக போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய முடிவு தான். நீங்கள் கேம் எப்படி ஆட போகிறீங்க, உங்களோட பிஹேவியர் எங்கே இருக்குது, உங்களோட கேமில் தான் முடிவு பண்ண முடியும். ஸோ அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துருங்கன்னு சொல்லி விஜய் சேதுபதி ஒரு சின்ன அட்வைஸ் வந்து கொடுத்துருக்காரு எல்லாத்துக்கும், சரியா. ஸோ இதுதான் கேமு, இதில் நீங்கள் எப்படி ஆடினா ஆடுங்க, பட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சேதமாகக்கூடாது, ஹவுஸ் ரூல்ஸு பிரேக் ஆகக்கூடாது அப்படின்ற 2 மெயினான ஒரு சினாரியோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இது வந்து பார்க்க முடியுது. அதில் ரம்யாவோடைய அந்த கான்ட்ரிபியூஷன் வந்து பாராட்டியிருக்காங்க. அதாவது அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்ள எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் கரெக்டாக ஒரு இடத்துல வந்து நான் வந்து இந்த இடத்துலேருந்து வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருந்தாங்கல்ல. ஸோ சுபிக்ஷாவும் அதே மாதிரி தான், நான் வந்து இந்த மாதிரி இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய துறை சார்ந்து இருக்கிற மாதிரி நீங்கள் இந்த வீட்லேயும் இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்கு, ஓகேவா. ஸோ எப்படி நீங்கள் அதை வெளியே இருக்கீங்களோ அதே மாதிரியே இந்த வீட்லேயும் ரெஸ்பான்சிபிலிட்டி ரூல்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி இருங்க அப்படின்றது தான் பாயிண்ட். ஓகே, அடுத்து துஷார் கேப்டன்ஷிப் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா இந்த ரூல்ஸ் என்ன, திருப்பி வந்து இந்த பவர் என்ன அப்படின்ற மாதிரி கேப்டன் அவருடைய கருத்துக்கள் என்ன, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அந்த வீடை அப்படின்ற மாதிரியான ஒரு டிஸ்கஷன் போயிருக்கு. அடுத்து ஆதிரையோட சின்ன ரோஸ்ட்டு, அதாவது ரூல்ஸ் பிரேக் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி, ரொம்ப பெருசாலாம் இல்லை, லைட்டாக வந்து டச் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி இனிமேல் வந்து பார்த்தோன்னா ரூல்ஸை வந்து நீ மீறக்கூடாதப்பா, அவ்வளோதான், சரியா, பிரேக் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சு. அதே மாதிரி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எதுவும் டிஸ்ட்ராய் பண்ணக்கூடாது, ஏன்னா நிறையா உடைக்கக்கூடாது, ஹவுஸ் ரூல்ஸ் பிரேக் பண்ணக்கூடாது, க்ளீன்லினஸ் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுங்கள், அதை வந்து ரொம்ப தார்மீகமாக வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் பிக் பாஸ் சீசன் 9ல் ஞாயிற்றுக்கிழமை நடந்த விஷயங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யாரை சேவ் பண்ணியிருக்காரு அப்படின்றது ஒன்று இருக்குல்ல, அது ஒன்று இருக்குது. ஸோ அப்சராவையும் கலையரசன் மட்டும்தான் குரூப்பாக சேவ் பண்ணியிருக்காரு, மிச்சம் யாரையுமே சேவ் பண்ணல. அடுத்து ஸ்ட்ரெயிட்டாக டேரக்ட் எவிக்ஷன், நீங்கள் பார்த்துருப்பீங்க, யார் எவிக்ஷனாக நல்லாயிருக்குன்ற ஒரு கேள்வி, அதில் யார் அப்படிங்கிறது எல்லாரும் வந்து சொல்ல. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரவீன் காந்தியை போட்டு முடிச்சு விட்டாங்க. ஸோ அவர் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறி விட்டார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து நம்ம பார்க்க முடியுது. ஸோ பிரவீன் காந்தி இஸ் அவுட் ஆஃப் த பிக் பாஸ் தமிழ். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த ஃபார்மெட் இருக்குல்ல, 3வது ப்ரோமோ அப்படியே காட்டி தூக்கிறது, அதெல்லாம் எப்பயோ ரிலீஸ் ஆகிடுது. இப்போல்லாம் ட்ரெண்ட் எங்கேயோ போயிடுச்சு, சனிக்கிழமையே வந்து போட்டுடுறானுங்க இவர் தான் வெளியேறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டை எடுத்து உருட்டிக்கிட்டு பெரட்டிக்கிட்டு நம்மக்கிட்ட அவர் எப்படி ஒரு சீனை கிரியேட் பண்ணி பில்டப் கிரியேட் பண்ணி அதெல்லாம் எதுக்கு பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஏன்னா கமல் சார்லேருந்து காலங்காலமாக ஒரு 8 சீசனாக அதை தான் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் இப்போ அட்வான்ஸ்ட் ஆகிடுச்சு. முந்தி கமல் சார் இருக்கும்போது தான் மீடியா அந்தளவுக்கு பவர்ஃபுல் கிடையாது. 4வது சீசன்லேருந்து தான் சோஷியல் மீடியா பவர்ஃபுல் ஆகுது. அதுக்கடுத்து அதுக்கிட்ட 4வது சீசன் எடுத்தால் கூட இன்னும் ஒரு 8 9 சீசன் 5 சீசன் ஆகி போச்சு, ஓகேவா. இப்போ 9வது சீசன் அப்படின்னா 5 சீசன் ஆகிடுச்சு. ஸோ 5 சீசனாக இந்த கார்டு ஃபார்மெட்டை நீங்கள் மாற்றாமல் இன்னும் ஏன்டா உருட்டிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய ஆர்டிக்கல்லாம் வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் அது வந்து எப்படியும் சுவாரஸ்யமாக இருக்காது. இப்போ பிரவீன் காந்தி சிரிச்சுட்டே இருப்பார், ஏன்டா
இன்னமும் வெளியேற இருக்கேன், நான் வெளியே வந்து டிஃபன் சாப்பிட்டேன்டா, வீட்டில் ஒரு நாள் தூங்கிட்டேன்டா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஸோ இதுதான் கொஞ்சம் பிக் பாஸ் டீம் வந்து சிரத்தை எடுத்து கொஞ்சம் மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு சில இதெல்லாம் ரொம்ப ஓல்டாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இவ்வளோதான் கைஸ். உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஞாயிற்றுக்கிழமை விஜய் சேதுபதியோடைய ஹோஸ்டிங் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் முடிவு பண்ண முடியும். ஏன்னா இதை வச்சுட்டு அனல் பண்ணியிருப்பார், பின்னிருப்பார், தெருக்கி விட்டுருப்பாருன்ற மாதிரி நம்ம உருட்டிட்டு இருந்தா அது வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. மீண்டும் அடுத்த சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஓகே, ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ.